தடை அதை உடை, அதுக்கான காலம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வரும். ஈவேரெல்லாம் ஒரு டம்மிப்பா, அவரெல்லாம் சும்மா செத்து போன ஒரு மம்மிப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ கல்லுக்கு இருக்கக்கூடிய தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுல போராடுறாங்க அப்படின்னா அதுதாங்க மாற்றம். அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அதுல சீமான் அவர்கள் நேற்று பனைமரம் மீறி கல் இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்தை நாங்களும் ஏற்கனவே செஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி விவசாயிகளை கல் இறக்க சொல்லி நாங்க அதை குடிச்சு தமிழ்நாட்டுல கல் வேணும் அப்படிங்கிற விஷயத்த நாங்களும் அறிவுறுத்தி இருக்கோம், செஞ்சிருக்கோம். ஸோ இப்போ சீமான் அவர்கள் அதை மரம் ஏறி செஞ்சிருக்காங்க. பட் நாங்க மரம் ஏறி செய்ய முடியுமா அப்படின்னா அதை செய்ய முடியாது. அது எங்களுடைய ஸ்டைல் ஆஃப் அரசியல் கிடையாது. ஆனா சீமான் அவர்கள் மரம் ஏறி செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது அவங்க ஸ்டைல் ஆஃப் அரசியல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு சீமான் அவர்களுக்கு முழு ஆதரவு இந்த கல் இறக்கும் போராட்டம் இந்த விஷயத்துல நாங்க கொடுக்கிறோம். எப்பொழுதும் அவர் மேல எங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை ஏன் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இங்க எனக்கு இத மாதிரி அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குங்க. ஒரு கட்சி வேறுபாடு, அவங்க அந்த கட்சியில இருக்காங்க, இவங்க இந்த கட்சியில இருக்காங்க. ஸோ அந்த கட்சியில இருக்கிறதுனால அவங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பொதுவா ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா இஷ்யூ பேஸ்டு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் நிக்கணும். இந்த இஷ்யூ சரி அப்படின்னா அந்த அரசியல் தலைவர் அந்த இஷ்யூவை வரவேற்றாலும் இவங்களும் அதை வரவேற்கணும். அவர் வரவேற்கிறார் அப்படிங்கிறதுக்காக இவங்க எதிர்க்கிறது, அத மாதிரி அரசியல் எனக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. எப்பொழுதும் மக்கள் பக்கம் நிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அப்படி தமிழ்நாட்டுல இந்த திராவிட அரசியல் இந்த அளவுக்கு மோசம் செஞ்சுட்டு இருக்க இந்த சூழல்ல இஷ்யூ பேசுறா அண்ணாமலை அவர்களும் சரி, சீமான் அவர்களும் சரி, இந்த விஷயத்துல தமிழ்நாட்டுல கல் அப்படிங்கிறது தேவையான விஷயம் அப்படிங்கிறதுல உறுதியா ரெண்டு பேருமே நிக்கிறதுல எனக்கு இந்த கட்சி பாகுபாடு இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த திராவிட அரசியல் நம்ம கிட்ட என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய கதை, பெரிய பெரிய கதைலாம் சொல்லி வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஈவேரான்னு ஒருத்தர் இருந்தாரு, கல் இறக்குவதற்கு இங்க அனுமதி கொடுக்க கூடாது, தடை விதிக்கணும், கல் அப்படிங்கிறது மோசமான விஷயம் அப்படின்னு நிறைய போராட்டம் நடத்தினாரு. அதுல கோபத்துல போயிட்டு வீட்டுல வச்சிருந்த ஒரு 2-3 ஏக்கர் தென்னந்தோப்பெல்லாம் வெட்டி போட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை நமக்குள்ள புகுத்தி வச்சிருக்காங்க. அதாவது கல் அப்படிங்கிறது பெரிய விஷயம், சொந்தமா வச்சிருந்த தென்னை மரத்தையே வெட்டி போடுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த கல்லுக்கு எதிராக ஈவேரா இருந்தாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி பாட புத்தகத்துல எல்லாம் கூட இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவு இல்லை. சோ அந்த அளவுக்கு ஈவேரா கல்லு மோசமான விஷயம் அப்படிங்கறத இவங்க நமக்கு மனசுல பதிய வச்சு அப்படிதான் வச்சிருக்காங்க. பட் அதை உடைச்சிட்டு ஈவேரெல்லாம் ஒரு டம்மிப்பா, அவரெல்லாம் சும்மா செத்து போன ஒரு மம்மிப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ கல்லுக்கு இருக்கக்கூடிய தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுல போராடுறாங்க அப்படின்னா அதுதாங்க மாற்றம். ஒரு காலத்துல ஈவேரா சொன்னா அதுதான் வேத வாக்கு, அதை தாண்டி இங்க எதுவுமே இருக்காது, அதுதான் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம், அதுதான் அவர் தான் ஃபைனல், அவர் தான் அல்டிமேட், அவர் சொன்னா அதை மீறி இங்க யாருமே எதிர்த்தே பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. ஆனா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி 4-5 மாசம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சீமான் அவர்கள் ஈவேராவை படுக்க வச்சு எந்த அளவுக்கு செதிலா பேச முடியுமோ பேசி சம்பவம் அப்படிங்கிறத செஞ்சாங்க. பட் இப்போ நம்ம ஈவேரா ஒரு கருத்தை சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே அந்த கருத்து தவறான கருத்து அப்படின்னு சொல்ல வரல. ஆனா தவறான கருத்தா இருந்தா அதை தவறான கருத்துன்னு தானே சொல்லணும். ஆனா அதை மூடி மறைக்க கூடாதுல்ல, அதை மூடி மறைக்கிற விஷயத்த இந்த திராவிட அரசியல் பார்த்துட்டு இருக்கு. பட் அதுல ஒரு விஷயமா இந்த கல் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டுல இந்த தடையெல்லாம் மீறி சீமான் அவர்கள் நேத்தி பனைமரத்துல ஏறி, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க வீடியோ எல்லாம், ஏறி அவங்களே கல் எடுத்து சீமான் குடிச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இத மாதிரி ஒரு அரசியலை இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை எதிர்கொண்டிருக்கவே மாட்டாங்க. ஏதாவதுன்னா 10 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் அமைதியா போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு நபர், இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களும் இத மாதிரி கல்லு குடிக்கிற போராட்டம் செஞ்சிருக்காங்க, விவசாயிகளை இறக்க சொல்லி வாங்கிட்டு குடிச்சு அது மாதிரி செஞ்சிருக்காங்க. பட் ஒரு அரசியல் தலைவரே மரத்துல ஏறி இத மாதிரி ஒரு சம்பவம் செய்யறது அப்படிங்கிறது முரட்டு சம்பவம்னு சொல்லுவாங்கல்ல, இததான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்நேரம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பெரியாரை போட்டு சம்பவம் செஞ்சுட்டு இருந்தாருல, அப்பவே ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, சீமான் அவர்களை நீங்க எப்படியாவது கைது பண்ணணும், அவர் நம்ம தலைவரை போட்டு இப்படி வச்சு செய்யறாரு, நீங்க ஆனா கைது பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகள் கதறாத கதறல் இல்ல, உளராத உளறல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சம்பவம் அப்படியே வேதனையில பொங்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த நேரத்திலையும் சீமான் அவர்களை கைது பண்ண முடியல.
இப்போ தடை இருக்கு, ஆனா தெரிஞ்சும் மரத்துல ஏறி கல் இறக்கி இருக்காங்க அப்படின்னா கைது பண்ணணும் அப்படின்னா கைது பண்ணலாம். ஆனா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களே. பண்ணாங்கன்னா அது இன்னும் பெரிய சம்பவமா தமிழ்நாட்டுல போயிடும் அப்படிங்கிறது இந்த திமுக ஆட்சிக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சு அமைதியா இருக்காங்க. பட் உடன்பிறப்புகளால அமைதியா இருக்க முடியல. கொந்தளிக்கிறாங்க, பொங்குறாங்க. என்னடா அது இப்படி ஒரு அரசியலை முன்னெடுத்து கொண்டு வராங்களே தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு வேதனையில என்ன கொக்கரிக்கிறதுன்னு தெரியாம கத்திட்டு கிடக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு செய்தி கேள்விப்படுறீங்க, உத்தரப்பிரதேசத்துல கல்லுக்கு தடை இருக்கு அப்படின்னு. இந்தியாவுல எந்த மாநிலத்திலையும் கல்லுக்கு தடை கிடையாதுங்க. எந்த மாநிலமும் கல்லு ஒரு போதைப் பொருள் அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல கல்லுக்கு தடை இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் இது வரைக்கும் அந்த உத்தரப்பிரதேசத்துல சிஎம் ஆனது இல்ல, ஒரு ஆப்போசிட் பார்ட்டியா கூட அவங்க வந்தது இல்லை. அப்படிங்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சி இத மாதிரி கல்லுக்கு இருக்கக்கூடிய தடையை மீறி அங்க ஏறி அதே அரசியல் தலைவர் பனைமரத்துல ஏறி கல்லை இறக்கி குடிக்கிறார் அப்படின்னா அந்த நியூஸ் தமிழ்நாட்டுல கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? யாரா அந்த மனுஷன் இப்படி பண்றாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும்ல. சோ அத மாதிரி ஆச்சரியம் தான் இப்போ தமிழ்நாட்டுல நடந்த இந்த சம்பவம் மத்த ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பாக்குறதுக்கு இருக்கும். சோ அத மாதிரியான ஒரு மொரட்டு சம்பவம் தான் நேற்று நடந்திருக்கு. பட் இதுல உடன்பிறப்புகள் வழக்கம் போல திருச்சி விடுவாங்களே ஒரு செய்தியை. சோ அத மாதிரி திருச்சி விட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் இந்த ஆடு மாடு வளர்க்கறதெல்லாம் அரசாங்க வேலையா மாத்தோம் அப்படின்னு சொன்னப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் பாத்தீங்களா எல்லாரையும் படிக்க வேணாம், ஆடு மாடு மேய்க்க வாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு அப்படிங்கிறத உருட்டுனாங்க. அது அவங்க வழக்கமா செய்யக்கூடிய ஒரு வதந்திகள் பரப்பக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ அதே மாதிரி இப்போ அவரு பனைமரம் ஏறி கல் இறக்குனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் யாரையும் படிக்க வேணாம்னு சொல்றாங்க, வாங்க பனைமரம் ஏறி நீங்க கல் இறக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு அப்படிங்கிறத உருட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. சீமான் அவர்கள் இது வரைக்கும் அத மாதிரி எங்கேயுமே எதையுமே சொன்னது கிடையாது. அதை இவங்க திருச்சி சொல்றது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப விவசாயம் என்னதான் படிச்சாலும் விவசாயம் அப்படிங்கிறது பண்ணும்ல, என்னதான் படிச்சாலும் காய்கறி விளைவிக்கணும்ல, என்னதான் படிச்சாலும் நம்ம நெற்பயிர் நடணும்ல. சோ அத மாதிரி ஒரு தொழிலா இதுவும் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அது எல்லாமே புரியுங்க. நமக்கு புரியுறப்போ இது ஊபிகளுக்கும் புரியும். ஆனா என்ன அப்படின்னா புரியாத மாதிரி அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு உருட்டுவாங்க. சோ இவங்க உருட்டுறாங்கல்ல, இந்த பனைமரமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்கல்ல. அப்புறம் என்னத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காங்கல்ல, அவங்க வாங்க 1 கோடி பனைமரம் நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் எல்லாம் அடிச்சு அதை ஒரு விளம்பரப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க 1 கோடி பனைமரம் நட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தான் கல் இருக்கிறது வேணான்னு சொல்லிட்டீங்க, குடிக்கிறது தப்பான விஷயம்னு சொல்லிட்டீங்க. நீங்க கருப்புட்டி இல்ல அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நீங்க இங்க விளம்பரப்படுத்த மாட்டீங்க. கார்பரேட் என்ன சொல்றானோ அதை தான் கேட்பீங்க. அப்படிங்கிறப்போ அப்புறம் என்னத்துக்கு நீங்க 1 கோடி பனைமரம் நடுறீங்க? அதாவது பனை தொழில் செய்யக்கூடிய அவங்க கிட்ட ஓட்டு வாங்கணும், ஆனா அந்த கல்லை இறக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. இவங்க பண்ணக்கூடிய இந்த அரசியல் இவ்வளவுதான். ஒரு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தாங்க, இவங்க செய்யக்கூடிய இந்த கேவலமான அரசியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியா முழுக்க எந்த மாநிலத்திலையும் கல்லுக்கு தடை அப்படிங்கிறது கிடையாதுங்க. எல்லா மாநிலத்தையும் கல் அப்படிங்கிறது பயன்பாட்டுல இருக்கு. சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாமே குடிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட உணவு பொருள் அத மாதிரி ஒரு பழக்க வழக்கமா பாக்குறாங்க. உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல சீமான் அவர்கள் எப்படி கல்ல ஒரு உணவு பொருள்னு சொல்லலாம், அது அப்படின்னா டெய்லியும் அதை சாப்பிடுவாரா, டெய்லி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பச்சை பிள்ளைக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் வைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். உணவு பொருள்லாம் எல்லா உணவு பொருளையும் நம்ம டெய்லியும் சாப்பிடுவோமா? இப்ப பிரியாணி அப்படின்னா டெய்லியும் குழந்தை கேட்குது அப்படின்னா டெய்லியும் காலையில எடுத்து பிரியாணியே ஊட்டி விட்டுட்டா இருப்போம். இல்லடா அதை டெய்லியும் சாப்பிடக்கூடாது, இப்பதான் சாப்பிடணும், இது இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதை கூட இவங்க ஏத்துக்க முடியாம, இல்ல சீமான் உணவு பொருள்னு சொல்லிட்டாரு, அவங்க வீட்டுக்கு குழந்தைக்கு கொடுப்பாரா, இல்ல எல்லாரும் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு புரியுது என்ன நடக்குது, என்ன அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டுல நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் புரியுது. ஆனா புரிஞ்சிக்காத மாதிரி, புத்தி நிதானம் இல்லாத மாதிரி சில சம்பவங்கள் அப்படிங்கறது செஞ்சு ஏதோ எதிர்க்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையில செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது உண்மையாலும் புரியாதவனுக்கு புரிய வைக்கலாங்க, ஆனா புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கிறவனுக்கு இங்க புரிய வைக்கவே முடியாது. நாம அதிகாரத்துக்கு போய் அந்த இடத்த உட்கார்ந்தா மட்டும்தான் நமக்கான விஷயங்களை செஞ்சிக்க முடியும். சோ அதனாலதான் எப்பொழுதுமே எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எதுவுமே எளிமையானது அப்படிங்கிறதா. அந்த அதிகாரத்தை இப்போ நம்ம திமுக கையில கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். சோ காலம் மாறட்டும், எல்லாமே மாறும். கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டுல இந்த கல்லுக்கு இருக்கக்கூடிய தடை அப்படிங்கிறது நீங்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய எண்ணமா இருக்கு. சோ நீங்க
இந்த விஷயத்துல கல்லுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்க தடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு தெரியும். இத சம்பந்தமா 1000 மேடைகள்ல 1000 பேர் பேசிட்டாங்க. இவங்க டாஸ்மாக் சாருக்கு சொந்தமா கம்பெனி வச்சிருக்காங்க. இவங்களுடைய சாராயம் விக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு உள்நோக்கத்துக்காக தான் இங்க கல்லுக்கு தடை அப்படிங்கிறது 33 ஆண்டு காலமா தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கிறது 100% உறுதி செய்யப்பட்ட செய்தி. அதை தான் இந்த திராவிட அரசு, இந்த திராவிட மாடல் அரசும் இல்ல அதிமுக அரசா இருந்தாலும் மாத்தி மாத்தி இந்த தடையை நீட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ அதுல திமுக அரசு வந்து ஒருபடி மேல போய், ஏன்னா இவங்க தானே நிறைய சாராய கம்பெனி வச்சிருக்காங்க. சோ அதனால அந்த தடை நிரந்தரமா மாறணும் அப்படிங்கிற மாதிரி கல் அப்படிங்கிறது இங்க ஒரு மோசமான கொடிய விஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தடை அதை உடை, அதுக்கான காலம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வரும். இந்த மாதிரி சொசைட்டில நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி.